ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் vlog. ஆராஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சுவரொட்டி வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க. இரும்புச்சத்து குறைவாக இருக்கவங்க, அப்புறம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண இந்த சுவரொட்டி செஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. குறிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட்டா பிளட்டு கரெக்டான லெவலில் இருக்கும். சப்போஸ் பிளட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சுவரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க. சீக்கிரமாகவே பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுவரொட்டி கிடைக்கிறதே ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே போய் நீங்கள் எந்த கடையில் வாங்குவீங்களோ அங்கே போய் சொல்லி வச்சுடுங்க. இந்த சுவரொட்டி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம். சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுருங்க. விட்டால் தான் அது மேலே இருக்க தோலை நம்ம பீல் பண்ணி எடுக்க முடியும். பீல் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு சுவரொட்டி தான் கிடச்சிருக்கு, அதனால் நான் கம்மியாக தான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து குக் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சுவரொட்டி, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், வெந்துருச்சு. சுவரொட்டி நல்லாவே வந்துருச்சு. இது கூட நான் சீரகமும் மிளகும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவரொட்டி இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.